திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தரை ஆதரித்து மீஞ்சூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட சீமா 100 நாள் வேலை திட்டத்தால் வேளாண் தொழிலுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை என விமர்சித்தார். இந்த 100 நாள் வேலை திட்டம்னு வச்சு இந்த காவாலி பயில பேசிடும் பாருங்க. 400 ரூபாயா ஆக்குவோம், 150 நாள் ஆகும். கரப்பில் ஏற்கனவே விவசாயத்தை விட்டு வெளியேறி 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுத்த சீமானின் அம்மா 1 ஏக்கர் நிலத்தை 1 வாரம் அறுக்கிறா. 1 வாரம் ஆகல. எதனால அந்த 100 நாள் வேலை திட்டம்? சும்மா இரு சம்பளம் தர ஒரு நாடு உலகத்தில் நீங்க பார்த்தீங்க. எவ்வளவு அதி புத்திசாலிகளை நீ அதிபராக்கி தலைவராக்கி வச்சிருக்க. 100 நாள் வேலை திட்டம் சரி கொடுப்பா அதை ஆக்கப்பூர்வமா செய்ப்பா. 100 நாள் வேலை திட்டம்னு வந்து எத்தனை நாள் பாச்சு? அந்த 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் எத்தனை சொல்லுப்பா? ஒரு 10 மரம் சொல்லுப்பா. சரிப்பா, தூர்வாரின ஏரி குளம் எத்தனை சொல்லுப்பா? சொல்லு. பாதை பழுதடைஞ்சிருந்தது, சீரமைச்சோம். இந்த சாலையை எடுத்துக்காட்டுப்பா. சும்மா இரு காசு தர்றோம். இது ஒரு நாடாடா? இது ஒரு நாடா? மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு தாண்டா வாழும் வளரும். இது சாதாரண, இது பேசிக்கா. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஒரு அடிப்படை. சும்மா இரு காசு தர்றேன். தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அலங்காநல்லூர் அருகே அமைச்சர் மூர்த்தி பிரச்சாரம் செய்தார். அப்போது தொண்டர் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை அடிக்கடி ஆட்டியதால் கடுப்பான அமைச்சர் மூர்த்தி, கொடி பிடிப்பது முக்கியமில்லை, மக்களிடம் ஓட்டு வாங்குவதுதான் முக்கியம் என கடிந்து கொண்டார். எல்லாம் இருக்கிற என்ன நீ மட்டும் சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் கேட்ட உடனே செஞ்சு கொடுத்தீங்களா? அதே சொன்னீங்க. சரி, செஞ்சு கொடுத்துருவாங்க. கேட்டோன்னு எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நீ இப்போ அரசியல் கட்சி அப்புறமா ஓட்டு கேட்குறப்ப நீ மட்டும் டோக்கு தூக்கிட்டு அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் செஞ்சு கொடுத்தேன். பார்த்துக்க, ஓட்டு முழுசா ஓட்டை வாங்க பாரு. எல்லா பேரும் கொடி தூக்குறதுல முக்கியமில்ல, ஓட்டு வாங்கணும் மக்கள்கிட்ட. ஜெயிச்சிருமா. நீ மாதிரி 4 ஆள் போனீங்கன்னா எங்களால் அனுப்பி விட்டுருவாங்கடா. தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளியில் வாக்கு சேகரித்த போது தாயாரின் இடுப்பில் அமர்ந்திருந்த சிறுவன் சௌமியா அன்புமணி மீது தாவ அவர் அவனை வாஞ்சையுடன் கொஞ்சி மகிழ்ந்தார். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குமுறையெல்லாம் மாம்பழம்